ஆழி பதிப்பகத்தின் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள் ஒரு நேர்காணலை கொடுத்துருந்தாரு. அதில் சாவா படத்தை பற்றி பேசியிருந்தார். சாவா படத்தை நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படமானது பிரிவினை பேசக்கூடிய படம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. பிரிவினை வச்சு தான் அந்த படம் சம்பாரிச்சது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் அந்த படத்தோட கருவானது சிவாஜியோடைய வீரத்தை காட்டுவது தான் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இது ஒரு பேசு பொருளானது. ஆனால் அதே சமயம் பார்க்கும்போது இதை மேற்கோள் காட்டி நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. அதில் பார்க்கும்போது ஏ ரஹ்மான் போன்ற ஒரு வேறுபாடு காட்டக்கூடிய மனிதர் நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா எமர்ஜென்சி படத்துக்கு, அதாவது அவங்க டைரக்ட் பண்ண படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு அவரை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம மறுத்தாரு. எனவே அவர் தான் வேறுபாடு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. இது சோசியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க? ஏஆர் ரஹ்மானோட பேட்டி, அந்த பேட்டி பிபிசியில் எடுத்தது. எடுத்தவரோட பேரே பார்த்திங்கன்னா ஹருண் ரஷீத். அவர் சவுத் ஏசியாவில் இருக்கிற அந்த செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய பிபிசியோட அவர் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவர். அதனால தான் இன்றைக்கி ஏஆர் ரஹ்மானால் இவ்வளோ தூரம் உடச்சி பேச முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எடுத்த அந்த ஆங்கர். அவருக்கு இந்த விஷயங்கள் புரிய வருது. நான் இன்னொரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிக்கலை இங்கே இருந்து கனடாவில் போய் டொரண்டோவில் போய் வாழ்கிற ஒரு பாகிஸ்தானில் எழுதியிருந்தார். நான் அமிதாப் பச்சனை ரசித்து வளர்ந்தவன். எனக்கு நான் இது வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு ஸ்கூலில் டீச்சரோ இல்லை யாரோ எனக்கு சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி இந்துக்கள் நம்ம மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் டோட்டலாக அரபு எமிரேட்ஸ் இந்த ஏரியாலேயே மொத்தமாக சவுத் ஏசியாலே நீ ஹிந்தி படம் தான் டான். அப்படி இருக்கும் பொழுது ஏஆர் ரஹ்மான் இந்த பேட்டியில் அவர் வாயிலேருந்து இதை வர வச்சது ஃபஸ்ட் அந்த ஆங்கர் ஹருண் ரஷீத்துங்கிறவருக்கு முக்கியமான கிரெடிட் போய் சேருது. ஏன்னா இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. நிறைய இடத்துல நிறைய விஷயத்த பேச முடியாது அவங்க ஃபீல்டில் இருக்கும்பொழுது. குறிப்பாக பிரபலங்கள் இப்போ இன்றைக்கி பிவிஆரில் எனக்கு தேட்டர் கிடைக்கல, கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு டேரக்டர் சொல்லிட முடியுது. ஏன்னா அவர் சின்ன ஒரு ப்ரொடியூசர், சின்ன ஒரு டேரக்டர், சின்ன படத்தை எடுத்துருக்காரு. நாளைக்கு இருக்கா இல்லைனாலும் பரவாயில்ல வந்து பாருன்னு இருக்கிறாரு. ஆனால் பெரிய லெவலில் இருந்து பேசுகிறவங்க பொறுப்பாக இருந்து பேச வேண்டியிருக்கும். அப்படி இருந்தும் அவர் ஏஆர் ரஹ்மான் இன்டெரக்டாக தன்னுடைய மனக்குமுறையில் சொல்லிட்டாரு, சாவால நான் பயன்படுத்தப்பட்டேன். அப்படிதான் சாவால எனக்கு சிவாஜியோட வீர வரலாறு, சிவாஜியோட வாழ்க்கைன்னு சொன்னாங்களே தவிர சிவாஜி யாருக்கு எதிராக நின்றாரு அப்படிங்கிறத என்கிட்ட சரியாக சொல்ல முடியல. படத்தை வச்சு அவுரங்கசீப்போடைய சமாதி இடிக்கணும்லாம் பிரச்சாரம் போச்சு, கலவரம் வந்துச்சு. அங்கே நாக்பூரில் பெரிய கலவரமே உருவாச்சு. அப்போ அங்கே இருக்கிற பட்னாவிஸ் அவரே இதெல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாரு. கலவரத்தை தூண்டுதலாகவும் இருந்திருக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பல்கள். அப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்ததில் தனக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிற குற்ற உணர்ச்சியிலிருந்து ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்கலாம். ப்ளஸ் அவர் 8 வருஷமாக ஒதுக்கப்படுகிறார். சில வதந்திகள் மூலமாக, சில பேர் தகவல்கள் சொல்வதன் மூலமாக எனக்கு கிடைக்க வருது. அவர்கிட்ட ஏற்கனவே புக் பண்ணப்பட்டவர். பிறகு இவர் வேணான்னு நீக்கப்படுகிறாரு. வேறு யாருக்கெல்லாமோ வாய்ப்புகள் போகுது, அந்த படத்தோட வாய்ப்புகள், அந்த ப்ராஜெக்டோட வாய்ப்புகள் போகுதுங்கிறத கரெக்டாக பதிவு பண்ணிட்டார். இந்த விஷயத்தில் இப்போ கங்கனா ரனாவத் அம்மா திடீர்னு உள்ளே குதிச்சிருக்காங்க. என்னன்னா என்னோட எமர்ஜென்சி படத்துக்கு இவர் இசையமைக்க மாட்டேன்ட்டார். இசையமைக்கிறதுலாம் விடுங்க, கதையை கூட கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு. கங்கனா ரனாவத் யார் என்பது அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிந்து போனது. அதாவது விவசாயிகள் போராடின பொழுது அவர்களே காலிஸ்தானிகள்னு சொல்லி பட்டம் சுமத்தி ஒரு சிஏஎஃப் ஜவான், ஒரு லேடி ஜவான் அவரை செவிலில் அடித்தது அந்த நேரம் பயங்கரமாக வைரலாச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒருவர் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஒருவேளை அவங்க சாதாரண மனிதர்களோட தங்களோட கோபத்தை காட்டலாம், என்னமோ பண்ணலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய நடிகை ப்ளஸ் எம்பி அவங்கள ஏர்போர்ட்டில் செவிலில் அடிக்கணும் அப்படின்னா இவருடைய வெறுப்பு பேச்சு, கங்கனாவோட வெறுப்பு பேச்சு எப்படி இருந்திருக்கும்? அவர் ஏஆர் ரஹ்மானை என் படத்துக்கு நீ மியூசிக் பண்ணல, என்னோட படத்துக்கு நீ கதையை கேட்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் தான் வெறுப்பு மிகுந்தவர் சொல்கிறதுங்க வன்மம், வஞ்சகம். இன்றைக்கி அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்பா என்னை நீ ஒதுக்குனல, வசமாக சிக்னடா அப்படின்னு தான் கங்கனா இறங்கியிருக்க தவிர அந்த அம்மாவுக்கு பாலிவுட் குறித்தோ இல்லை ஏஆர் ரஹ்மான் குறித்தோ இல்லை இங்கே இருக்கிற மக்கள் குறித்தோ எந்த அக்கறையும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான்
விவசாயிகளை காலிஸ்தானிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே பல கேஸ்களே இருக்குது. என்ன கேஸ்னா எல்லாமே ஹேட் ஸ்பீச். கங்கனா வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லாத ஆள். ஏஆர் ரஹ்மானுக்கு இல்லை, உங்களுக்கு எனக்கும் கூட இந்த இந்திய திருநாட்டில் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருக்கக்கூடிய கங்கனா ராவத் எந்த விதத்திலையும் ஹேட் ஸ்பீச் குறித்தோ இல்லை இஸ்லாமியர்கள் குறித்தோ இல்லை ஏஆர் ரஹ்மான் குறித்தோ எதை குறித்தும் பேசுவதற்கு தகுதியே இல்லாத நபர். அவருடைய கேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹேட் ஸ்பீச்சை பரப்புனது. அந்த அடிப்படையில் தான் இவர் மேலே வந்து கேஸ்கள் எல்லாமே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஏஆர் ரஹ்மானை நீங்கள் தான் உங்களுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்களெல்லாம் கேட்டால் ஈவன் நானும் சரி இன்னும் நிறைய போஸ்ட்டுகள்லாம் பார்த்தேன். அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா, கங்கனா ராவத் வந்து ஏஆர் ரஹ்மானை திட்டுறாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சரியாக தான் போயிட்டுருக்காரு, அப்போ அவர் சரியாக தான் பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதாவது நம்ம பெரியார் முன்னாடி சொன்னார், உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியல அப்படின்னா பாப்பானுங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, அவனை என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு நேர ஆப்போசிட் எடுத்து போயிட்டுரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட நீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாப்பாவும் ஒரு பக்கம் சேர்ந்துருவாங்க. நீங்கள் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா அது யார் நீட்டுக்கு ஆதரவாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை, நீட்டுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுலேருந்து அது தன்னால் வரும். அவர் ஒருவேளை நீங்கள் நடுநிலைன்னு கூட நீங்கள் நம்பிட்டு இருந்திருக்கலாம், அவங்களே வந்து ஆதரவாக பேசுவாங்க. அதே போன்ற ஒரு உருவம் தான் பாலிவுட்டில் இவ்வளோ நாள் பெரிய நடிகையாக இருந்து அமீர் கானால் அறிமுகப்படுத்தப்பட்ட குயின் படத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்த கங்கனா ராவத்தோட இந்த பேச்சு. ஆக்சுவலி வெறுக்கப்படத்தக்கவரில் அதை ஒதுக்கப்பட வேண்டியது வந்து கங்கனா ராவத்தும் அவருடைய கருத்துக்களும் தான் தவிர ஏஆர் ரஹ்மான் வந்து கிட்டத்தட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. சாவா படம் வந்து ஒரு பிரிவினாத படம், அது உண்மையானது அவர் குற்றவாளிகள் சொல்கிறத விட ஏகப்பட்ட ரசிகர்களுக்கு இப்போ என்ன செஞ்சிருக்குது, என்ன போய் சேர்ந்துருக்குது அப்படின்னா அப்படி என்ன இருக்குது, அதில் வெறுப்பு கலவரம் உருவாயிருக்குது. அப்போ ஏஆர் ரஹ்மான் சரியாக தான் சொல்கிறார். ஏன்னா இதை தாண்டி சவுத் இந்தியாவில் இருக்க நாம சாவா படம் பார்க்கல, ஆனால் அவர் சொல்லியிருக்கும் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா தொடர்ந்து பாலிவுட்டில் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெறுப்பை வளர்த்து வருகின்றன அப்படிங்கிறத நம்ம இந்த ஏஆர் ரஹ்மான்லேருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக பார்க்கும்போது கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸுன்னு போன்ற பிரபகண்டா படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்கார் வாங்கின மிகப்பெரிய மியூசிக் டேரக்டர் வந்து இந்த விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? இது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா நம்மளால் கடந்து போக முடியாது. நம்ம இதற்கு முன்னாடி இருந்தே நம்ம தமிழ்நாட்டில் பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு அந்த பச்சை வயரை கட் பண்ணு அப்படிம்பாங்க படத்தில், சங்கர் படம் நினைக்கிறேன், சங்கர் படம் தான் நினைக்கிறேன், காதலன் தான் நினைக்கிறேன். அந்த பச்சை வயரை கட் பண்ணு அப்படிம்பாங்க. அந்த பச்சை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இஸ்லாமியில் குறிக்குது. நமக்கு தெரியாமலே நம்மளாம் விசில் அடிச்சுட்டு இருந்தோம். நம்மளோட பொறுத்தவரையில் ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு, குண்டு வெடிப்புலேருந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு நாம் கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த பச்சை அப்படிங்கிறது பின்னாடி தான் நமக்கு வருது. இந்த குண்டு வெடிப்போட நமக்கு பச்சையோடு சம்மந்தப்படுத்துது, இஸ்லாமியர்களை தொடர்பு படுத்துது. இன்டைரக்டாக நம்ம மனசில் வந்து இப்படி பல விஷயங்களை தீவிரமாக செலுத்தப்படும் பொழுது தான் இது குறித்து பேசி உரையாடி அதற்கு பிறகு பல டைரக்டர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் கேரக்டரை குறிப்பாக அதை வைக்கும்போது கவனமாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவர் சொன்னார் பாருங்க, ஏஆர் ரஹ்மான் 8 வருடமாக, இந்த 8 வருடத்தை நம்ம 2014க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 2014க்கு அப்புறம் வருகின்ற பாலிவுட் படங்கள் எல்லாமே தேசபக்தி அப்படிங்கிற போர்வையில் இந்து வெறியையும் இஸ்லாமிய வெறுப்பையும் அதை வந்து தேசபக்தி போர்வையில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது. அது நீங்கள் எந்த படம் பானிபட் எடுத்துக்கோங்க, பத்மாவதி எடுத்துக்கோங்க, இந்த சாவா எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய படங்கள் வராமலே இருக்குது. அமீர் கான் வந்து பிகே படம் எடுத்தார். அதற்கு பின்னாடி அவரோட ஒய்ஃப் வந்து இன்டாலரன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, இந்த நாட்டை விட்டே போயிடலாமான்றப்போ நீ போ வெளியில் போ அப்படின்னு விரட்டல வந்துச்சு. ஏன் வெளியில் போகணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்கிறத யாருமே வந்து யோசிக்க காணோம். ஏனென்றால் அத்தனை அளவு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து வெறுப்பு, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை வந்து இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அதை ஒரு இஸ்லாமிய மனைவியாக, இஸ்லாமியரின் மனைவியாக அமீர்கானின் மனைவி பதிவு பண்ணும்பொழுது அதற்கும் கூடுதலாக ஆட்சேபனை தெரிவிக்கப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்திலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவித் அக்தர், அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் வந்து ரொம்ப இயல்பா இல்லை நானும் பாலிவுட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் டிஸ்கிரிமினேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒதுக்குதலோ நடக்கலை அப்படின்னு ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக சொல்லியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் கருத்துக்கு மாற்று கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து மெஹபூப் வந்து கிளியராக கேட்குறாங்க, காஷ்மீர்லேருந்து கேட்குறாங்க, ஐயா ஜாவித் அக்தர் ஐயா, உங்களோட ஒய்ஃப் சபனா ஆஸ்மி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு முஸ்லீம் என்பதால் புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் 2 விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குது. ஒன்று, இஸ்லாமியர் என்பதால் புறக்கணிக்கப்படுறேன். தஸ்லிமா நஸ்ரீன் அவங்க வந்து ஒரு நாத்திகவாதியாக கண்டறியப்படுகிறார், ஆனால் பேசிக்காக அவங்க வந்து பிறப்புலேருந்து இஸ்லாமியர். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதே ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பணக்காரர், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர், நிறைய சம்பாதிக்கிறவர், அவருக்கெல்லாம் இது நடக்கணும்னு எந்த வித இதுவுமே இல்லை, இதில் வந்து ஃபேக்கு, எங்களுக்கு நடந்தால் உண்டு அப்படின்னு அவர் வந்து வர்க்கத்தை கொண்டு வராங்க. இப்போ நான் மறுபடியும் அதே விஷயத்துக்கு வரேன். சபனா ஆஸ்மி இருக்காங்களே, அதான் ஜாவித் அக்தரும் ஏஆர் ரஹ்மானோட மிக மோஸ்ட் சீனியர்
பிரபலமானவர், பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. அவருடைய மனைவி வீடு கேட்டு செல்லும் பொழுது அவருக்கு முஸ்லீம் என்ற பெயரால் தான் வீடு மறுக்கப்பட்டது. இது வந்து காமனாக ஒரு கீழ் மட்டத்தில் இருக்க ஒரு தினசரி உழைப்பாளி இருக்கிறான்ல, அவரோட இடத்துல இருந்து அது ஜாபிக் அக்தர் இருந்தாலும் சரி, இல்லை ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் அது தொடர் தான் செய்கிறது. நம்ம இந்த சின்ன ஒரு மயிலாப்பூர் ஏரியாவில் ஒரு முஸ்லீமுக்கு வீடு கிடைக்காதது போல் நமக்கு வந்து ஒருத்தருக்கு கிடைக்காது நமக்கு பெரிய விஷயமே தோணாது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவருக்கு இசையமைக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த 8 வருஷமாக தான் இருக்குது. ஏன்னா 90லே வந்து அவர் பண்ண படங்கள்லாம் ரோஜா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இந்த பரம்பரோட சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு. அது போக ஏகப்பட்ட படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுலேயும் தேசபக்தி படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்தே மாதரம் பாடினார். இப்போவும் வந்து வந்தே மாதரம்னா பழைய வந்தே மாதரத்துக்கு பதிலாக சங்கிங்க வந்து இவர் போட்ட வந்தே மாதரத்தை பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மா துஜே சலாம், அதாவது பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து தனது கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. மா துஜே சலாம் அப்படிங்கிறது வந்து அம்மாவை வணங்குகிறேன் அப்படின்ட்டு. அவங்க தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சரி, அதை வணங்குறத வந்து அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. வணக்கம் என்பது இறைவன் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படிங்குது. அப்படி இருந்தும் ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல் தான் எனது மா துஜே சலாம் அப்படின்னு அந்த பாடல் வருது. ஸோ அவர் வந்து எந்த அடிப்படையிலையும் வெறுப்புணர்வோ இந்த கங்கனா சொல்வது போல எல்லாம் பண்ணலை. எனது இந்திய நாட்டை நேசிக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து அவர் 2வது வீடியோ விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காருன்னா, நான் வந்து யாரையும் பெயிண்ட் பண்ணியிருந்தா நான் பெயிண்ட் பண்ணணும்னு பேசலை அப்படிலாம் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து மோடியோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன், ராமாயணத்தில் நான் வந்து ஹம்மின்ஸ் கூட நான் வந்து இசையமைச்சிருக்கிறேன், சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தன்னுடைய தேசபக்தியை நிரூபிக்கும் அளவுக்கு இந்த தாக்கங்கள் இருக்குல்ல. ஏஆர் ரஹ்மான் பேசின தாக்கத்தை விட ஏஆர் ரஹ்மானுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவர் பேசுனதுக்கு ரியாக்ட் பண்ண அதனோட தாக்கம் எப்படி இருக்குதுன்னா, தன்னுடைய தேசபக்தியை வழக்கமாக எல்லா இஸ்லாமியர்களும் நிரூபிக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம கேட்போம்ல, நீ யாருக்கடா சப்போர்ட் பண்ணுறணும். எனக்கு வந்து இயல்பாக ஒரு இன்சாமா உல்கக்க பிடிச்சிருந்தாலும் கூட நான் அந்த நேரத்தில் இல்லை எனக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் பிடிக்கும், அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய தேசபக்தி வந்து கேள்விக்குறியாக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுதில்ல. அந்த இடத்துலேருந்து தான் இன்றைக்கி வந்து இந்த தாக்கத்தின் விளைவில் ஏஆர் ரஹ்மான் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. நான் யாரையும் இது பெயின் அல்லது குடுகுலுங்காக நான் பேசலை, சாவா குறித்து நான் பேசினது இது எல்லாத்துக்குமே அவர் வந்து என்ன மறுபக்கத்தை காட்டுறாரு. நான் மோடியோட சேர்ந்து நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன், ஏன் மோடி எடுக்கணும், சாதாரணமாக ஏன் மோடி எடுக்கணும். அப்போ இது வந்து ரைட் ஹிஸ்ட்ரி பற்றி, ஃபிலிம் ஹிஸ்ட்ரி பற்றி ஏன் மோடி வராரு அப்படின்னா, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நாமெல்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா பதான் படம், அதுக்கு வந்து பேன், அந்த ஷாருக்கானோட பதான் படத்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமீர் கானோட படத்துக்கும் இதே மாதிரி தான், அவரோட படத்தை பேன் பண்ணணும்னு. அதாவது இன்டைரக்டாக வலதுசாரி கும்பல், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இந்த மாதிரி சங் பரிவார் கும்பல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு படம் வெளியிடுறதையே தடுக்குது. இது வந்து நமக்கு தெரிந்து வந்து நிறைய படங்கள், தீபிகா படுகோனே ஆரஞ்சு கலரில், சஃப்ரன் கலரில், காவி கலரில் பிகினி ட்ரெஸ் போட்டிருந்தாக்காக பேன் பண்ணணும் அப்படின்லாம் இவங்க வந்து போராடினாங்க. அந்த காவி கலரே ரொம்ப புனிதமான கலர் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கும்பலாக ஒரு பக்கத்தில் அட்டாக் பண்ணுறாங்கன்னா எந்த தைரியத்துலேருந்து வருது? சென்சார் போர்டு இருக்குது, சென்சார் போர்டு கடந்து தான் படம் வருது. ஆனால் இவங்க நினைத்தால் ஒரு படத்தை முடக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏஆர் ரஹ்மானுக்கு இதே போல் நீ ஏஆர் ரஹ்மானை வந்து இசையமைக்க வச்சா நாங்கள் அந்த பேன் பண்ணுவோம் இன்டெரக்டாக ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருந்தா அவர்களுக்கே ஒரு பயம் வந்துருந்தா. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா? ஏஆர் ரஹ்மான் இந்த பிரச்சனையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மானை வந்து விஸ்வ இந்து பரிஷத் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா கூப்பிடுச்சு, கர்வாப்சி நீங்கள் அவங்க சொந்த மதத்துக்கு வாங்குங்க. அவர் பேசிக்காக திலீப் குமார் தானே அவர் பேர், அவர் இந்துலேருந்து இஸ்லாமியருக்கு மாறினவர் தான். அவரை வந்து நீ வந்து கர்வாப்சி இந்த மதத்துக்கு வாங்க, இந்து மதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆக ஏஆர் ரஹ்மானை வந்து மத ரீதியாக அணுகுவதில் அவர்கள் எப்பவுமே தவறியதில்லை. யார்? வலதுசாரி கும்பல்கள். அப்போ நாளைக்கு ஒரு படம் வரும் பொழுது அதற்கு பின்னாடி இவங்க என்னன்னாலும் செய்வாங்கங்கிறது உண்மையா இல்லையா? உறுதியாக இருக்குமா இல்லாத இல்லையா? இது வந்து வெளியில் இருக்க கும்பல். பாலிவுட் உள்ளுக்கே கங்கனா மாதிரி ஆட்கள், கங்கனா ரவாத் மாதிரி ஆட்கள், அக்ஷய் குமார் போன்றவர்கள், அனுபம் கேர் போன்றவர்கள் வெளிப்படையாக சங்கி கும்பல்களை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு குரூப்பு அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நான் வேலை பார்த்துட்டு தான் தனித்தனி குரூப்பாக இருக்கும். அதில் வந்து தென்னிந்தியாவில் காவி வந்து நான் வளர விட மாட்டேன்னு ஸ்டாலின் படத்தை போட்டு நான் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர்கள் தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரங்களை கொடுத்துட்டு இருக்கும்பொழுது தென்னிந்தியாவில் காவி கொடி படர விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதை போட்டதுக்கு நீ எப்படி காவியை வந்து சொல்லலான்ட்டு என்னைய குரூப்பில் வந்து தூக்குனதுலாம் அது கூட மேட்டர் இல்லை. அது ஒரு ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பு. எனக்கு பென்ஷன் வரதுக்கே எனக்கு 6 மாதம் 8 மாதம் லேட் பண்ணி வச்சாங்க. ஓகே, எனக்கு நைட்டு 12 மணி 1 மணிக்கு மிரட்டல்கள் வருது. என்ன நீ பென்ஷன் போகணுங்க ரொம்ப இது பண்ணுற, இதெல்லாம் நீ உள்ளே இருக்கும்போதே பண்ணியிருக்க வேண்டியதானே, பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு என்னை மிரட்டுறாங்க நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம். ஆக இந்த வாட்ஸ்அப் குரூப்கள் மூலம் தான் பெரிதாக குழுக்கள் இருக்கிறேன் பாலிவுட்டுக்கு. நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டால் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நாம் ஏன் தமிழ்நாடு ஏன் இந்த வடக்கு இந்திய பாலிவுட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகி நிற்குது நமக்கு.
நம்ம வந்து ஒரு பெண்ணையோ ஒரு திருநங்கையோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியோ அல்லது இஸ்லாமியர்களையோ இதற்கு முன்பாக கிண்டல் அடித்து எடுத்துகிட்டு இருந்தோன்னா அதை சுட்டி காட்டி இன்னைக்கு வந்து அதை தொடர்னாலே எவனாலும் பயப்படுவான். அது மோகன்ஜியாவே இருந்தாலும் அதை தொட்டால் அந்த படம் அடி வாங்கும், அதை வந்து விமர்சிப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை வந்து அங்கே வந்து பாலிவுட்டில் வந்து அப்படி இல்லாமல் அதை இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்குது. அது பெரிய வியாபாரமும் அது பெரிய வியாபாரமும் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கொடூரமானது. இது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவரோட படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் வந்து உருவாக்குவது மொத்தமும் ரைட் விங் வந்து கிட்டத்தட்ட ஹிட்லரோட பாணியில் ஃபஸ்ட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு நஸ்ருதீன் ஷா வந்து சொல்கிறாரு. அரசாங்கத்தோட ஒரு ப்ரோ கவர்மெண்ட் படமாக வருது. சார் கவர்மெண்ட் தானே, அப்போ கவர்மெண்ட்னா நம்ம இந்திய அரசையை நம்ம நினைக்கிறோம். இல்லை, பாஜக அரசு என்னவா இருக்குது, அது வந்து ஒற்றை இந்துத்துவ ஆட்சி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கு. அதற்குண்டான அதுக்குண்டான பேஸாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாக, இதற்கு முன்னாடி வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிட்டு இருந்ததை, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு கதை வரும்ல, 56 இன்ச்சு மோடி அப்படிங்கிற மாதிரி, அந்த காலத்தில் இது நடந்ததுங்கிற மாதிரி, இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கிறத நீங்கள் படமாக எடுத்தால் எப்படி இருக்கும்? இது வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி பாலிவுட் யூனிவர்சிட்டி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படியாக வந்த படங்கள் தான் இந்த சாவா, பானிபட்டு, அப்புறம் பத்மாவதி, அதுக்கு முன்னாடி வந்த ஏகப்பட்ட படங்கள். முக்கியமாக இது எல்லாமே 4 விஷயங்களை வந்து மிக ஈஸியாக நம்மளை வந்து கன்வே பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் வந்து அடிமையாக இருக்கிறோம், நீ வந்து அடிமையாக இருக்கிற, ஒரு மேல் சாதியில் இருக்கிற ஒருத்தனை வந்து நீ வந்து ஏமாற்றப்படுற, நீ வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு ஒரு விஷயத்த கன்வே பண்ணுது. அந்த மாதிரி படம் தான் சாவா படத்தில் வந்து நீ வந்து இந்த மாதிரி கொடூரமாக முஸ்லீம்களால் தாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு உணர வைக்கிறாங்க. அதற்கப்புறமா இந்த பத்மாவதி இந்த படத்துலையும் உங்களை வந்து பெண் மூலமாக, பெண் வந்து இங்கே பாருங்கள், இந்து பெண், இது வந்து ரொம்ப எவ்வளவு நல்லவங்க, ஆனால் இந்த அலாவுதீன் கில்ஜியை பாருங்கள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவர் உருவாக்கும். பெண்களை இவர்கள் மதிக்கலை, நம்ம பெண்கள் நம்மவர்கள் வந்து மிகவும் சாதுவானவர்கள் அப்படின்னு. நான் 3வதாக என்ன வருது அப்படின்னா, இதற்கு எதிராக வன்முறையை தூண்ட மாட்டாங்க, ஆனால் அந்த வன்முறையை செய்கிறாங்கல்ல அது வந்து நியாயப்படுத்தப்படுது. எப்படி நியாயப்படுத்தப்படுது அப்படின்னா, அது கோபம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சாதுவானவர்களை சீண்டிட்டாங்க, கோபப்படுறது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இஸ்லாமியர்கள் நம்மளை படையெடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் எதுவுமே வந்து உங்களை வந்து டைரெக்டாக வன்முறை செய்யணும் தூண்டவே தூண்டாது. அப்படி இருந்துமே இந்த மாதிரி படங்கள், கேரளா ஸ்டோரி ஆகட்டும், அப்புறமா காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், பெங்கால் ஃபைல் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் முடிந்த உடனே அங்கே அந்த தேட்டர்லேயே வந்து சத்தியம் பண்ணுற வரைக்கும்லாம் காட்சிகள் நடந்துருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு இந்த படம் முடிஞ்சதும், பராசக்தி முடிஞ்சதும் மக்கள் முழக்கமிடுறாங்க. அது வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இந்த வார்த்தை வருது. அங்கே அப்படி கிடையாது. நீ ஒடுக்கப்பட்டாய் அப்படின்னு பொய்யாக புனையப்பட்டு அவர்களை வந்து வெறி விட்டுறத வேலையை இந்த சினிமாக்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குது. இது எதுவுமே வன்முறையை நேரடியாக தூண்டாது. வன்முறையை வந்து ஃபஸ்ட்டு உன் மேலே வந்து நீ வந்து அடக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ரெண்டாவது வந்து அதுக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறான்னா அதை ஆதரி. இப்போ 370 கலைக்கப்படுகிறது, சூப்பர் சந்தோஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே இருந்துட்டு 370 கலைக்கப்பட்டால் நம்ம வந்து டேரெக்டாக இங்கேருந்து இது என்ன ஒரு மாநில சுயாட்சி வந்து மறுக்கப்படுகிறது, அங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள் மீது இது வந்து கொடூரமான ஒரு அணுகுமுறையை கொடுத்துருக்குது அப்படின்னு நாம் விமர்சிக்கிற நேரத்தில், இதே நீங்கள் யூபியில் இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனுக்கு அது தேவைதான். இப்போ பீஃப் கறி வச்சிருந்ததாக ஒருத்தர் வந்து தாக்கப்படுறாரு, கொல்லப்படுறாரு, நாம் வந்து இங்கே வந்து வெகு நினைஞ்சுப்போம், என்னடா இது இப்படி போய் கொண்டுட்டாங்கன்னா. அதே நீங்கள் யூபியில் போய் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமாம் இப்படிலாம் வச்சா சாவடி வேண்டியதானே, பசு நம்மளோட தெய்வமாச்சே, அதை கொள்ளலாமா அப்படிமா. ஸோ இந்த விஷயத்தை ஊட்டி 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 வளர்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இன்னைக்கு பார்த்துருக்கிறது எல்லாமே மிக வெளியில் தெரிஞ்ச விஷயங்கள். சாவா ஆகட்டும், இல்லை காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும், இல்லை சில படங்களுக்கு தடை போட்டதாகட்டும், இதெல்லாம் வந்து இங்கே தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாமல் ஏகப்பட்ட படங்கள் முடக்கப்பட்டிருக்குது. அனுராக் காஷ்யப் வந்து ஒரு படம் எடுத்துக்கிறார். என்ன படம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பியார் வித் டிஜே மெஹபூப் அப்படின்னு ஒரு படம். நெட்ஃப்ளிக்ஸ் தான் நினைக்கிறேன், இல்லை பிரபலமான ஒரு ஸ்டூடியோ, நெட்ஃப்ளிக்ஸில் இது பிரபலமான ஸ்டூடியோ ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த படம் வந்து ஒரு இந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரி தான் வருது. லவ் ஜிகாத்துக்கு எதிராக வரும் போல் அந்த படத்தை இவர் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஸ்டூடியோ பின்வாங்கிடுச்சு. காரணம் பின்னாடி இருக்கிற அழுத்தம். ஏன்னா இந்த படம் வந்தால் இது ஒரு பிரச்சனையாகும், அப்புறம் இதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும், இல்லை அதை வந்து சென்சார் போகணும்,
இதனால் அனுராக் கஷ்யப் அந்த படத்தை கைவிடுறார். நமக்கு தெரியாது இந்த தகவல்கள். நிறைய படங்கள் இப்படி வந்து ட்ராப் இருக்குது. அவர் அந்த இண்டஸ்ட்ரி விட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி நான் வந்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், 2019 தீஸ் அப்படின்னு ஒரு படம். தீஸ் அப்படின்னா 30ன்னு அர்த்தம். அதாவது ஒரு 30 ஆண்டு காலத்தில் ஒரு முஸ்லீமோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேனர்ஜிங்கிற இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரபலமான டேரக்டர். அவர் வந்து 2019 நெட்ஃப்ளிக்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தை வந்து 1980s முஸ்லீம்ஸ் எப்படி இருப்பாங்க, ப்ரெசன்ட் லைஃப்பில் முஸ்லீம்ஸ் எப்படி இருக்காங்க, 2040 இந்த வருஷத்தில் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு 3 பிரிவாக தீஸ் அப்படின்னு படத்தோட டைட்டிலு. அது ஆரம்பித்து 2019 ஆரம்பித்து 2022 வந்து படத்தை முடிக்க போகிற நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஜகா வாங்கிடுச்சு. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தது. அப்புறம் பிரிட்டிஷ் ஆக்டர் தேவ் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து மங்கி மேன் அப்படின்னு ஒரு படம் இருக்கார். அது ஒரு பழி வாங்குற கதை. மங்கி மேன் அப்படிங்கிறது அனுமார் இருக்கார்ல, அவரை மென்ஷன் பண்ணுதுன்னு ரைட் விங்லாம் பிரச்சனை பண்ணி அந்த படம் இந்தியாவில் வெளியிடப்படவே இல்லை. அது வெளிநாட்டுலாம் ஸ்க்ரீன் ஆச்சு, ஆனால் இங்கே வந்து வெளியிடப்படலை. இப்படி ஏகப்பட்ட படங்களை வந்து நம்ம சொல்கிறோம். மீரா நாயர் அவங்க பிரபலமான டேரக்டர், உங்களுக்கே தெரியும், சர்ச்சைக்குரியவரும் கூட. அவர் இந்து தானே. அவர் வந்து எ சூட்டபிள் பாய் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு ஆணும் ஒரு லவர்ஸ் அவங்க வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஏதோ சீன் வைத்த ஒரே காரணத்துக்காக அந்த படம் கடுமையான எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்குது. அப்புறம் ரியாலிட்டியில் பார்க்கும்போது வேற ஒன்று. ஆமாம், அது கதையோட வரும். இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் வந்து காஞ்சிபுரம் தேவநாதன் கோயிலை நீங்கள் அடைச்சி மூடி இருக்கணும், இல்லை தேவநாதன் வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கணும். அங்கே கோயில் உள்ளுக்கே வச்சு நடந்தது. இப்போவும் நான் சொல்கிறேன், பல லவ்வர்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு 90s 80s இருக்கிறவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் கோவில் தான் அவர்களை சந்திக்கும் இடம். அவங்க வந்து லவ்வரை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நெத்தியில் குங்குமம் வச்சு விடுவாங்க. நான் வச்சு விட்ருக்கேன் பெருமாள் கோவிலில். என் ஒய்ஃபுக்கு நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் குங்குமம் வச்சு விட்டு சென்டிமெண்ட்டு எனக்கு இப்போ நினச்சாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நான் இவ்வளோத்துக்கு நான் கோயில் நான் போக மாட்டேன். அவங்க கோயிலுக்கு போவாங்க, நான் கோயிலுக்கு போக மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல அவங்க குங்குமத்தை வச்சு விட்டு கடவுளுக்கு முன்னாடி வச்சு விட்டு நான் காதலிச்சுட்டு இருக்கிறேன், கல்யாணம் முடிக்கல. அவங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய சிலிப்பாக இருக்கும். நீங்கள் 90s 80s கிட்ஸ் யாருனாலும் இப்போ உள்ள கேட்டு பாருங்கள், தங்களுடைய காதலில் அவங்க வந்து கோவிலில் தங்களுடைய காதலியை சந்திப்பது ஒரு வழக்கமாகவே இருக்கும். ஈவன் மார்கழி மாதம் நான்லாம் வந்து காலையில் 4:30க்கே எந்திரிச்சு உட்காந்துருவேன். எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் போய் உட்காந்துருப்பேன். சந்திப்பிலார் கோயிலில் திருநெல்வேலி டவுனில் என்னோடய காதலி வருவாங்க. அவங்க கும்பிட்டு தான் போவாங்க பார்க்குறதுக்காக. அதுதான் பார்க்கறதுக்கு மிக நமக்கு அப்போ அப்படி தான் வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஆக அப்படி ஒரு சீன் வருதுங்கிறதுக்காக அது கடுமையாக எதிர்க்கப்பட்டது. அப்புறமா இதெல்லாம் சரி ஓகே, இந்த சொல்கிறார்ல ஏஆர் ரஹ்மான், இது வந்து ஒரு பவர் ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இது ஆகுதுன்னு. அதுக்கு உதாரணமாக அவன் சொல்கிறேன். 2021 தாண்டவனு அமேசானில் ஒரு வெப் சீரிஸ் வருது. அந்த படம் அந்த வெப் சீரிஸில் அயூப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இஸ்லாமிய நடிகர் வந்து சிவனாக நடித்திருப்பார் போல. அது வந்து பிரச்சனையாயிருது. அதுக்கு கேஸ் போட்டது யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தோட ஊடக ஆலோசகர். அவர் பேர் வந்து சலப் மணி திவாரி அப்படின்னு. அவர் கேஸ் போட்டு, அவரை போல பலர் கேஸ் போட்டு அமேசான் பிரைம் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து சார் நினைக்கிறேன் நீதிபதி, அவர் வந்து எப்படி நீங்கள் இப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக உங்கள் மண்ட உள்ளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனாக, அதாவது சட்டப்பூர்வமாகவே இந்த இந்த உங்களுடைய இந்து மத உணர்வை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி எந்த விஷயமுமே நடத்த விடாமல் நீ படம் எடுத்தாலே உனக்கு அது பிரச்சனை தான். ஒரு பக்கம் இவருடைய புரபகண்ட படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆகிருக்கு, இஸ்லாமிய வெறுப்புகள். இது குறித்து எந்த கவலையும் கிடையாது. சென்சார் போர்டுக்கும் கவலை கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் கவலை கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவலை கிடையாது. நாம் போய் கேட்டால் கூட நம்ம வந்து அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க, படைப்பு சுதந்திரம்னு முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனுங்களுக்காகவே, அதான் பிகினி வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது, சஃப்ரன் கலரில் இருந்ததுங்கிறதுக்காகலாம் தடை செய்யப்பட்டு ஆக்டர் வந்து சாமி வேஷம் நடிக்கிறவங்க பீஃப் சாப்பிட்டாங்க. ஆமாம், அது ஜான் ஆப்ரஹாம் ஆகட்டும், அவரும் இந்த மாதிரி கறி சாப்பிட்றத குறித்து பேசி அவர் மீது வந்து வன்மத்தை காக்குனாங்க. அப்புறமா ரன்வீர் கபூர் வந்து ராமன் வேஷத்தில் நடிக்க போகிறாருங்கன்னா முன்னாடியே அவர் பேசின பீஃப் சாப்பிட்ட வீடியோ எடுத்து போட்டு பீஃப் சாப்பிட்டவர் எப்படி ராமன் வேஷத்தில் நடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்களுடைய வேதத்திலே வந்து பீஃப் சாப்பிட்றது வந்து பிராமணர்களே சாப்பிடணும் அப்படின்லாம் இருந்திருக்குது. ஆனால் இவர்கள் இப்போ இருக்கிற இந்த ஐடியாலஜி யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாக, அதே மாதிரி சாய் பல்லவி வந்து நான் சீதாவாக நடிக்கிறேன், விரதம் இருந்து நடிக்கிறேன், அவங்க வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவங்களுக்கு யாருக்குமே இது விருப்பம் கிடையாது. இப்போ நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போடணும், இதே சீதாராமன் படத்துக்கு மியூசிக் போடணும்னா அவரும் அந்த காலகட்டம் மூலமாக முழுவதுமாக சாப்பிடாமல் இருக்க முடியுமா?
எவ்வளோ ஒரு கேனத்தனமான ஒரு அட்மாஸ்பியரை, ஒரு சூழலை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இது வந்து வெறுமனே ஒரு சினிமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற முடியாது. இந்த சினிமாக்கள் இன்டைரக்டாக இந்த யங் ஜென்ரேஷனையும் ஏற்கனவே இருக்கிறவங்களையும் சேர்த்து பாதிக்குது. நான் உதாரணம் சொல்கிறேன். விசாகப்பட்டினத்தில் நேவல் ஆர்கிடெக்ட் அண்ட் ஷிப் பில்டிங் இதில் சேர்ந்துருக்காங்க யூபியில் வந்து பசங்க. அந்த கோர்ஸில் நல்லா படித்த பசங்க. அந்த கோர்ஸில் அவங்களுக்கு டெய்லி வந்து போன புதுசில் அவங்கள இன்ட்ரோ பண்ணுவாங்கள்ல. அப்போ உங்களோட நோக்கம் என்ன, எய்ம் என்ன, இதை முடிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், அந்த யூபியில் இருக்கிற பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு கப்பலை ஒரு பாகிஸ்தான் அழிக்கிறதுக்கு கப்பல் கட்டுவேன் அப்படிங்கிறான். அவனோட படிப்பு என்ன, அவன் வந்து ஒரு +2 முடிச்சு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரான். 17-18 வயசு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அரசியல்லாம் தேவையில்லை. ஒருத்தரை காப்பாற்ற வேண்டும்னு நினைப்பானா இல்லை அழிக்கணும்னு நினைப்பானா? அந்த அழிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை தூண்டிருக்கிறது யார் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இந்த சினி ஃபீல்டு வந்து இந்த சினிமா, பாலிவுட் சினிமாக்கள் மிக முக்கியமான ரோல் வகிக்குது அப்படிங்கிறது தான். சரி, இதுக்கும் இந்த பவர் ஷிஃப்டிங் இருக்குல்ல, சம்மந்தம் இருக்குன்னா ஆமாம் சம்மந்தம் இருக்குது. இதற்கு முன்னாடி இப்படி அதிகமாக இல்லை. இன்னொரு ஒரு படம் சொல்லிக்கிறேன். அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஜானபி தோ யாரோ அப்படின்னு ஒரு படம். இது வந்து 1983 வந்த படம். இந்த படத்தில் வந்து அம்ரீஷ் பூரி, நம்ம இன்னும் நிறைய நடிகர்கள், அது வந்து ஒரு மகாபாரத கேரக்டருக்குலாம் திரௌபதி, 5 பாண்டவர்கள் இவங்களாம் வச்சு கலாச்சி அந்த படத்தில் வந்து சீன்லாம் வரும். அந்த படம் இன்னைக்கு வந்தால் கட்டாயமாக பேன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிளை நான் படிக்கிறேன். அதில் வந்து அசால்ட்டாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார், திரௌபதியை கையை பிடிச்சி பீமனை யாரோ இழுக்கும்பொழுது இன்னொருத்தர் சொல்லுவாரா, ஏய் உங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லைடா திரௌபதி, எங்கள் 5 பேருக்கும் உண்டுறா, எங்களுக்கும் உண்டுறா அப்படின்னு வசனங்கள்லாம் அப்படி வச்சிருக்குது. பொதுவாக தொடர்ச்சியாக புராணங்களில் இருக்கிற அந்த நம்பிக்கைகளாகட்டும், புராணங்களில் இருக்கிற அந்த கதைகளாகட்டும், இதை நையாண்டி பண்ணி வர்ற கேரக்டர்கள் இதெல்லாம் வந்துருக்கு. நம்ம ஊர்லேயே ரஜினிகாந்த் வந்து சிவன் வேஷம் போட்டு பைக்லேயே சுற்றுவார். நீங்கள் இப்போ ஞாபகம் நினைக்கிறேன், என்ன படம் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் மக்கள் இயல்பாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்க இந்து கும்பல், இந்த இந்துத்துவ கும்பல் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயினாக நம்ம இது செலுத்தப்படும் அதிகாரம், இது எப்படி நம்ம மேலே நடத்தலாம், நாம தான் நம்ம ஊரில் மெஜாரிட்டி, நம்மளை இவங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு இவங்க தொடர்ந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த சாவாவாகட்டும், பானிபட் ஆகட்டும், இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம் காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே யாரை குறி வச்சிருக்குன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தன்னை பாதிக்கப்பட்டவனாகவும் நமக்கு பாதிப்பு விளைவித்தது இஸ்லாமியர்கள், காஷ்மீரிகள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம ஊர் படமாக இருக்கட்டும், டெரரிஸ்ட் அப்படின்னா நேராக கேமரா கொண்டு போய் காஷ்மீரில் வச்சிருவோம். அங்கே ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு ஒரு சாலை போட்டுக்கிட்டு ஒன்று போட்டுட்டு துப்பாக்கி தூக்கிட்டு நிற்பார். இங்கேருந்து விஜயகாந்த் போய் அடிப்பார், அர்ஜுன் போய் அடிச்சிட்டாரு, விஜயும் போய் அடிச்சுட்டு வந்துட்டாரு, தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி உண்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சரிங்கண்ணா, எல்லா இந்துத்துவ தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க. அவங்க வந்து எம்பியாகவும் இருக்கிறாங்க. ஒன்று குண்டு வச்ச எம்பி பிரக்யாக் சிங் வெளில வந்துட்டாங்க, இன்னொன்று வாயிலே குண்டு வச்சுட்டு கங்கனா ராவத், அதுக்கப்புறம் இந்த பாலிவுட். இது எல்லாமே வன்முறையை வந்து இன்டைரக்டாக நாமெல்லாம் சாதுவானவர்கள், நம்ம மீது வந்து அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி திரும்ப யார் அதற்காக வன்முறையை கையில் எடுத்தாலும் சாதாரண மனிதன் அது சரிதானே அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க. அதுதான் இப்போ பாலிவுட் பண்ணிட்டு இருக்குது. அந்த பாலிவுட்டில் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவார்களா என்றால் ஆம், இன்டைரக்டாக, நேரடியாக யாரும் செய்யலைனாலும் இது இன்டைரக்டாக நடந்து கொண்டு தான் இருக்கும். அது நமக்கே புரியாது, ஆனால் நம்ம ஒதுக்கப்படுவோம். இங்கே சாதி ரீதியாக ஒதுக்கப்பட்டார்களா, இப்போ நீங்கள் ஃபீல்டில் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லையான்னு சின்மையை சொல்லிடலாம், அப்படிலாம் இல்லையான்னு இன்னொருத்தர் சொல்லிடலாம். ஆனால் அது உண்டு, நடந்துட்டு தான் இருக்கும். மறைமுகமாக ஜாதி பெயர் தெரிந்த உடனே அவர் வந்து ஒதுக்கப்படுவார். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி தான் ஏஆர் ரஹ்மானுக்கும் நிகழ்ந்திருக்குது. இது வந்து வெறும் ஏஆர் ரஹ்மானோட நம்ம சுருக்கி பார்க்கக்கூடாது. இந்திய அரசியலிலே ஒரு 2014 அப்புறம் சினிமா ஒரு ஏசியாவிலே ஒரு முக்கியமானது. நான்லாம் ஹிந்தி பாட்டு கேட்க ஆரம்பிச்சது எங்கன்னா பாகிஸ்தானில் இருந்தான். பாகிஸ்தானில் நைட்டு உளவடிப்பாங்க, டிராக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நாங்கள் டியூட்டியில் நிற்போம். அப்போ ஃபுல் நைட்டு ஹிந்தி பாட்டு தான் வரும். அப்படி ஒரு மகிமை வந்து இந்தி சினிமாவுக்கு உண்டு. அந்த இந்தி சினிமாவை இவர்கள் வந்து தேசபக்திங்கிற பெயரில் வெறுப்பை வளர்க்குறதுக்கும், மக்களை பிளவுபடுத்துறதுக்கும், இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்குவதற்கும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதை தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதை நம்ம அடுத்து எப்படி டேக்கிள் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ரைட். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.